நான் புலியூர்னா, என் பேர் கோவிந்தன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 350 குடும்பம் இருக்குது. குறைஞ்சபட்சம் 2500 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரோடு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்துனுக்குது. ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் குண்டு குழிமக்குது. ஒரு பேஷண்ட் ஏற்றுன்னு போனோம் விழுந்து எழுந்து தான் போகிறோம் வண்டியில், டூ வீலரில். ஒரே ஆள் தான் வந்து எம்எல்ஏ இருக்கிறாரு, நல்ல தம்பி, 10 வருஷமாக. இதுவரையிலும் இந்த ரோடை சரி பண்ணது. மக்கள் வந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு பின்னாடி செஞ்சது கிடையாது. இப்போ எலெக்ஷன் வந்து உடனே வருவார், மக்களெல்லாம் கூட்டி நான் கண்டிப்பாக இந்த ரோடு போட்டுறேன்ட்டு இப்போ வந்து பூஜை போட்டு போனேன் ஒரு நாள். எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பால் வண்டி, பால் வந்து பால் குறிப்பிட்ட டைமுக்கு போகணும். அந்த பால் வண்டியில் போகிறவங்கள விழுந்து போகிறாங்க. சுதந்திரம் கிடச்சின்றாங்க. எத்தனை வருஷம் ஆகி எங்களுக்கு இன்னுமே வந்து மலைவாழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடச்சது கிடையாது. அப்படி போய் குடி தண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பல்லாங்க போய் குடி தண்ணி எடுத்துன்னு வரோம். தண்ணி வரதில்ல ஊரில். தண்ணி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தண்ணி வந்தது கிடையாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குதுண்ணா. ஒரு பிரசவம் பார்க்க போகிறதுனா ரொம்ப முக்கியம். நம்ம பிரசவம் பார்க்குறோன்னா முக்கியமாக வந்து அது இருக்கணும். அந்த குண்டு குழிமுக்கிறதுனால அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அந்த பஸ்ஸும் வரதில்ல. அந்த பஸ்ஸில் 2 வீலர் எடுத்துன்னு போய் ரோடு ரொம்ப குண்டு குழியமாக இருக்குதுண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா 108 வண்டி வருது ஒரு பிரசவம். அந்த பிரசவம் வந்து எடுத்துன்னு போகும்போது பாதி வழி கூட பிரசவம் ஆகிருக்குது. அந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரி ஆகிட்டுருக்குது. அது முக்கியமான எங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் இங்கேருந்து வந்து 40 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம். இங்கே சிங்கார்பேட்டை 18 கிலோமீட்டரு. காய்கறி எடுத்து போகிறது எங்களுக்கு சிங்கார்பேட்டை பக்கம். இங்கே போகிறதுக்கு ரொம்ப சிரமம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அதில் மனுஷன் போக மாட்டான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கூட நாங்கள் அதில் போய்ட்டு சரி பண்ணிக்குவோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது போனோன்னா ஒரு காய்கறி எடுத்துன்னு போகிறது விழுந்து எழுந்து தான் போகிறோம். பால் எடுத்துன்னு போகிறோம் விழுந்து வரோம். ஒரு நாள் கை ஒடிச்சிக்கிட்டு கால் ஒடிச்சுன்னு வராங்க. இது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுண்ணா. இது குடி தண்ணி வந்து எங்களுக்கு முக்கியமாண்ணா. ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமாக குடி தண்ணி தான். குடி தண்ணி ரொம்ப கஷ்டம் எங்கள் ஊர்லண்ணா. குடி தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைமுக்கு தண்ணி வருது. அதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நாங்கள் இது கோரிக்கை வைக்கிறோம். இந்த ரோட்டுக்கு போட்டு கொடுத்துட்டாங்களும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.